நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே. பெண் உள்பட எல்லா உயிர்களையும் படைத்து விட்ட கடவுள் இறுதியாக ஆணை படைக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் இரு நாள் அல்ல, தொடர்ந்து 6 நாட்களாக ஆணை படைத்து கொண்டிருந்தார் கடவுள். இதை பார்த்து கொண்டிருந்த தேவதை ஒன்று, ஏன் இந்த படைப்புக்கு மட்டும் இவ்வளவு நேரம் என்றது. அதற்கு கடவுள், இந்த படைப்புக்குள் நான் நிறைய விஷயங்களை வரங்களாக கொடுக்க வேண்டும். இந்த ஆண் படைப்பு பிடித்தது பிடிக்காதது என்று எதையுமே பிரிக்காமல் கிடைப்பதை சாப்பிட்டே ஆக வேண்டும். சின்ன காயத்திலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றுக்குமே அவன் மருந்தாக இருக்க வேண்டும். அவனுக்கு உடம்பு சரியில்லாத போது அவனையே குணப்படுத்தி கொண்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உழைக்க வேண்டும். அதுவும் இத்தனைக்கும் 2 கை மட்டுமே என்று ஆச்சரியப்பட்டது தேவதை. ஆர்வத்துடன் லேசாக ஆணை தொட்டு பார்த்துவிட்டு, ஆனால் இவனை ரொம்ப கடினமாக படைத்திருக்கிறீர்களே என்றது தேவதை. அதற்கு கடவுள், இவன் உடல் அளவில் கடினமானவன், ஆனால் மனதளவில் ரொம்ப ரொம்ப மென்மையானவன். அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவான். அது மட்டுமல்ல, அவனால் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும். கஷ்டம், அன்பு, கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவனுக்குள்ளேயே அடக்கி கொள்ளவும் தெரியும். சிரிப்பு வந்தால் அதை கோபம் மூலமாக உணர்த்துகின்ற தன்மை இந்த படைப்பிடம் உண்டு. தனக்கு நியாயமாக படுகின்ற விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கவும் செய்வான். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே கொட்டுவான் என்றார். ஓ, இந்த அளவுக்கு ஆனால் யோசிக்க முடியுமா? தேவதை கேட்டது. எல்லா விஷயங்களை பற்றி யோசிக்க மட்டுமல்ல, அவனற்றுக்குள் தீர்வையும் அவனால் சொல்ல முடியும் என்று விவரித்தார் கடவுள். இந்த தேவதை ஆணின் கண்ணை தொட்டு பார்த்துவிட்டு, இவன் கண் ஏன் வறட்சியாக இருக்கிறது? அவன் கண்ணில் கண்ணீரே வராதா என்றது. ஒரு ஆணின் கண்ணீர் மிகவும் மென்மையானது. அது எப்போவுமே வராது. அது வந்தால் அவனை மட்டுமல்ல, அவனை சுற்றி உள்ள அனைவரையும் பாதிக்கும் என்பதால் அவனுடைய சந்தோஷம், துக்கம், கவலை, ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் வெளியே சிரித்தே கடந்து செல்வான் என்று பதிலளித்தார் கடவுள். ஆச்சரியமான தேவதை, உங்கள் படைப்பிலேயே சிறந்தது இதுதான். இந்த படைப்பில் எந்த குறையுமே கிடையாதா என்றது தேவதை. தன்னுடைய மதிப்பு என்னவென்று அவனுக்கு எப்போதுமே தெரியாது. கடவுள் சிம்பிளாக பதிலளித்தார். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.